வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். குரு புகழ் வாழ்க குருவே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை மகரிஷி அவர்கள் சூட்சமமாக எழுந்தார், அனைவருக்கும் பயன்படும்படி செய்வார்கள். குருவே வாழ்க வளமுடன். முதலாவதாக உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் D கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல இணையவழி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இணையவழி ஊடகத்தை சிறப்பாக வழிநடத்தும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு சிறப்பாக இறைவணக்கம் குருவணக்கம் பாட்டு துணை பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்களுக்கும், சிறப்பான பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கும், வேதாத்திரிய பாடல்கள் பாட இருக்கும் பேராசிரியர் கிரிஜா அம்மா அவர்களுக்கும், மற்றும் திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் பணிவான காலை வணக்கம். இன்று சிந்தனை தலைப்பு வேதாத்திரியமும் திரிகடுகமும். வேதாத்திரியம் என்பது மகரிஷி அவர்களின் அந்த கொள்கைகள் அடங்கிய ஒரு நூல். அந்த வேதாத்திரிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறப்பான அந்த கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திற்கு மக்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த வேதாத்திரிய நூல் பழைய நூலான அந்த திரிகடுகம் என்ற நூலோடு ஒப்பிட்டு இன்னைக்கு அதை பார்க்க போறோம். மகரிஷி அவர்கள் எழுதிய அந்த வேதாத்திரியம் அந்த பழைய இலக்கிய நூலான அந்த திரிகடுகத்தோடு ஒப்பிட்டு நோக்கத்தக்க அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது. அதனால அதை பற்றி இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். இப்ப திரிகடுகம் என்பதை பற்றி சொல்லணும்னா, திரிகடுகம் என்பது கிபி 5ஆம் நூற்றாண்டுல வந்தது. அதாவது திரிகடுகம்னா ஒரு மருந்து பொருள். சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தத திரிகடுகம்னு சொல்லுவாங்க. இது பழைய வைத்திய முறை. இந்த மூன்று பொருட்களாலான மருந்து உடல் நோயை போக்கும் தன்மை பெற்றிருப்பது போல இந்த நூலின் ஒவ்வொரு செய்யுளிலும் கூறப்படும் இந்த மூன்று அரிய கருத்துக்கள் உல நோயை போக்கி உரமூட்டும் தன்மையது அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகடுகம்னா திரிபலா, திரிசூலம், திரிதண்டம், திரிபதார்த்தம், திரிபிடகம், திரிபுரம்லாம் சொல்லுவாங்க. திரினா அந்த மூன்று. அதனால அந்த மூன்று கருத்துக்களை சொல்ல முடியும். எப்படி இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி நம்ம உடலுக்கு முக்கியமானதோ அதை கற்பக மருந்துன்னு சொல்லுவாங்க. எப்படி அது உடலுக்கு முக்கியமானதோ அது போல இந்த மூன்று அறக்கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக அது தோன்றியது அந்த நூல். முன்ன கூட ஆழியார்லாம் நம்ம மகரிஷி அவர்கள் இருந்த போது போனாக்கா சுடு தண்ணீர் தான் கொடுப்பாங்க. அந்த சீரகம் போட்ட சுடு தண்ணீர், அப்புறம் சத்தான உணவு இருக்கும். அந்த கஞ்சி, மலைப்பூண்டு போட்டு அதெல்லாம் இருக்கும். பீட்ரூட் துவையல், கொள்ளு துவையல், சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து வர அன்பர்கள் முதல்ல உடலை நல்லா வச்சிருக்கணும். அந்த எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ தெரியல, இங்க வந்தாவது நம்ம சிறப்பாக கவனிக்கணும்ட்டு அங்க சுடு தண்ணீர் போட்டு அந்த அந்த சீரகம், சுடு தண்ணீர் சீரகம் போட்ட தண்ணீர் தான் கொடுப்பாங்க. அது அவ்வளவு சிறப்பாக கவனிச்சுக்குவாங்க சாமிஜி அவர்கள்லாம் இருந்தப்போ. அப்ப இந்த உடலுக்கு இதெல்லாம் தேவைன்றதை உணர்ந்திருந்தார். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இயற்கை விட்டு விலகி வெகு தூரம் வந்துட்டதுனாலதான் இன்றைய நிலைமை இது சிக்கலாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் அந்த பூமி வெப்பமயமாதல், காற்று மாசுபாடு, கிருமி தொற்று இப்படி பல விதமா மக்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு காரணம் நம்ம இயற்கையை விட்டு வெகு தூரம் வந்துட்டோம். இதையெல்லாம் நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல், ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. அதனால இதையெல்லாம் நாம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுதான் மகரிஷி அவர்கள் கருத்தை நம்ம நல்லா ஆழமா சிந்திக்கணும். அதற்கு இந்த பழைய காலத்தெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத பத்தி அதை பத்தி தான் இப்ப பார்க்கணும். அப்ப இந்த இயற்கையை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் நமக்கு வந்திருக்குது. இதுக்கு முக்கியமா அந்த பழமையான மருத்துவ முறைகள்லாம்
தேவைப்படுது. அதை நாம உணர்ந்து அதை பயன்படுத்த வேண்டும். சித்த மருத்துவர்கள்லாம் அந்த கை மணிக்கட்டிலே நாடி பிடிச்சு பார்த்து எந்த குறையும் வந்த வியாதி என்னன்றதை சொல்லிடுவாங்க. அவ்வளவு நுட்பமாக அறியும் திறன் அந்த காலத்துல இருந்தது. அதனால வரும் முன்னாலே காப்பாத்திக்குவாங்க அந்த எந்த நோயின்றது. அப்பெல்லாம் இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மாதிரி நவீன கருவிகள்லாம் இல்ல. இருந்தாலும் அவங்களால அந்த ஒரு நல்ல ஆழ்ந்து அதை கண்டுபிடிச்சு நோய் வராம பாத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இப்போ நிறைய நவீன கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நாம இந்த நோய் தொற்றுல இருந்து தப்பிக்க முடியாம நிறைய சிக்கல்கள் நமக்கு வர்றத பார்ப்போம். அதனால இந்த திரி கடுகம் என்பது அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அதனோட 3 முக்கிய பொருட்கள் நம்ம உடலுக்கு காயகற்ப மருந்துன்னு சொல்றாங்க. இது முக்கியமா வாத, பித்த, கபம் இந்த 3 தான் எல்லா நோய்க்கும் காரணம். அந்த நோயை போக்குவதற்கு இந்த 3 மருந்தும் முக்கியமான மருந்துன்னு சொல்றாங்க. அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அதனால இந்த வாத, பித்த, கபம் கபம்ன்றது இந்த ஸ்லேத்மம். இந்த எண்ணிய 3 தான் அளவுக்கு மிகுந்தாலும் குறைஞ்சாலும் நோய் உண்டாக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அது வாதம் என்பது இந்த காற்று, பித்தம் என்பது வெப்பம், கபம் என்பது இந்த ரத்தம்மை. ஆக இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது சரியா இருந்தாக்கா நோய் வராது. அதுல ஏதாவது சிக்கல் வந்தாதான் நோய் வரும். அதை சரி செய்வதற்கு நமக்கு இந்த நாட்டு வைத்திய முறைகள் இருந்தது. வாதம் போக்குறதுக்கு சுக்கு, வாயு சம்பந்தமான பிணிகளை போக்க அந்த பித்தம், வெப்பம் சம்பந்தமான அந்த பிணிகளை போக்க மிளகு, கபம் அந்த ரத்தம், நீர் இதுல ஏதாவது சிக்கல் இருந்தா அதை போக்குவதற்கு திப்பிலி. இதுதான் இந்த 3 மருத்துவ பொருட்கள் உடலை குணமாக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல இது எல்லாம் நம்ம பயன்படுத்திய நல்ல சிறப்பா இருந்தோம். உணவே மருந்தாக இருந்த காலம் அந்த காலம். சுக்கு, மிளகு பத்தி சொல்லணும்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியரை விஞ்சிய சாமியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு காயகற்ப மருந்தாக இருந்ததை பார்க்கிறோம். சுப்பிரமணியர்னா அந்த கந்தன், அதாவது இருப்பு நிலை சிவன், இயக்க நிலை சக்தி, இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது இந்த காந்தம், கந்தம். ஆக அததான் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. காந்த தத்துவம் இந்த பிரணவம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த காந்த தத்துவத்தை அந்த காலத்துல உணர்ந்திருந்தாங்க, அந்த ஒரு பக்குவ நிலையில் இருந்தவங்க. அதனால அதை தெளிவா அப்பவே புரிஞ்சதுனால இதை சொல்லி வச்சாங்க. ஆக இந்த மருந்துகளை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்த சுக்கி எல்லாம் பயன்படுத்தி பல நோய்களை விரட்டினதாக அது சொல்றாங்க. இதை கற்பக மருந்துன்னு சொல்றதுனால இது நரம்பு மண்டலம், வாயு சம்பந்தமான அந்த சிக்கல்கள், வயிறு, பசியின்மை, ஒற்றை தலைவலி, காது குத்தல், பல்வலின்னு பல நோய்களை தீர்க்கும் இந்த சுக்கு. அதனால அதை எல்லாரும் அதனோட பயனை தெரிந்து வைத்திருந்தார்கள். அடுத்தது பார்க்கணும்னா இந்த மிளகு. மிளகு அதை பற்றி தெரியும். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உணவு இருந்தலாம். அதை விஷ முறிவாக பயன்படுத்தினாங்க. இது மிளகு பொங்கல் நம்ம சிறப்பா இந்த காலத்துல தென்னிந்திய டிஃபன் ஐட்டத்துல இந்த மிளகு பொங்கல்லாம் இருக்கும், சிறப்பான உணவாக இருக்கும். ஆனா அதனோட அருமை தெரியாதவங்க என்ன செய்வாங்க, அந்த மிளகெல்லாம் எடுத்து தூரம் போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மிளகு ரசம் இல்லாம இருக்காது. ஆக இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்றதுனால இதெல்லாம் உணவே மருந்தாக அந்த காலத்துல பயன்படுத்துறாங்க. இந்த சளி, தொண்டை, தும்மல், அந்த விஷக்கடி இதெல்லாம் போகும். அதனால இத 10 மிளகு சாப்பிட்டா இந்த எந்த விஷமும் நமக்குள்ள ஏறாது, பகைவர் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த காலத்துல ஒரு பழமொழி இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா திப்பிலி. திப்பிலியை ஒப்பிலா திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. இந்த திப்பிலின்றது ஒரு நாட்டு மருந்து. இதுவும் இந்த ரத்தத்துல இருக்கிற குறைகளை போக்கக்கூடியது, நீர் சம்பந்தப்பட்ட அந்த வியாதிகளை போக்கும். இது ஜலதோஷம், இருமல், சளி, கண், காது, மூக்கு நோய்கள், காய்ச்சல், மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாம் போக்கும். கர்ப்ப கோளாறு, பல நோய்களை போக்கும். இதுல நிறைய இரும்பு சத்து, புரத சத்து,
நார் சத்து, கொழுப்பு என எல்லாம் அதுல எல்லா சத்துக்களும் இருக்குது. இது வந்து இன்னொரு மருந்தோட சேர்த்து மற்றதோட சேர்த்து சாப்பிடும்போது அதன் சக்தி பல மடங்காகுதுன்னு சொல்றாங்க. திப்பிலி லேகியம், திப்பிலி ரசாயனம்லாம் அந்த காலத்துல இதை சிறப்பா பயன்படுத்துறத நாம பார்க்கலாம். இதை பற்றி இன்னும் சொல்லும்போது கரூரார் வாத காவியத்துல இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கற்றாழை சோறெடுத்து அதனோடு திரிகடுகம் விருகடி சேர்த்து உண்ண இளமையோடு வாழலாம். இது ஒரு வருடம் கண்டால் பிறப்பில்லை சித்தனாவார் அப்படின்னா கரூரார் வாத காவியத்துல இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆக இது ஒரு கற்பக மருந்தாக அந்த காலத்துல பயன்படுத்த பார்க்கிறோம். ஆக இந்த மூணும் சேர்ந்த மருந்து உடலுக்கு எப்படி உரம் கொடுக்குதோ அது போல மூன்று கருத்துக்களையே கொண்டதாக அந்த செய்யுள் அமைஞ்சிருக்கும். அதனால அந்த திரிகடுகம் என்ற அந்த நூலுக்கு அந்த பெயர் வந்தது. அந்த நூலை பற்றி சொல்லணும்னா அதோட ஆசிரியர் வாத நல்லாதனார் என்பவர் தான் அந்த திரிகடுகத்தினோட ஆசிரியர். இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அதாவது சங்க காலம், சங்கம் மருவிய காலம், அப்படியெல்லாம் காலம் இந்த இலக்கிய வரலாற்றை அப்படியெல்லாம் பிரிப்பாங்க. அந்த காலத்துல இயற்றப்பட்டதுதான் இந்த நூல்கள். சங்க காலத்துல நல்ல இலக்கியங்கள்லாம் வந்தது. அதுக்கு அடுத்த கட்டத்துல சமயம் தத்துவத்தை பத்தி சொன்னாங்க. இந்த காலத்துல பார்த்தா அந்த விஞ்ஞான வளர்ச்சினால அதை பற்றியும் மனிதவியலை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அற இலக்கியங்கள்லாம் தோன்றிய காலம் இந்த சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆட்சி மாற்றத்தின் போது இந்த காலமும் அந்த பண்பாடு, கலை, கலாச்சாரம் எல்லாம் மாறி போறோம். அந்த காலகட்டத்துல கிபி 3ல களப்பிரர்லாம் அந்த சோழ நாடு, பாண்டி நாடை பிடிக்கிறாங்க. பல்லவர்கள் வந்து தொண்டை மண்டலம், இந்த நடுநாட்டை எல்லாம் பிடிக்கிறாங்க. அப்ப வந்து இந்த தமிழர்களோட மொழி, கலாச்சாரம், கலை எல்லா இடத்துலயுமே ஒரு மாற்றம், ஒரு சிக்கல், குழப்பம் வருது. அந்த காலத்துல அந்த பண்பாட்டிலையும் குழப்பம் வரும்போது அறம் குறையுது. நல்ல செயல்கள்லாம் செய்யாம மக்கள் வந்து இந்த பஞ்சமா பாதங்கள்லாம் தலை தூக்குது. அப்ப சமுதாய ஒற்றுமையும் குறைஞ்சு போகுது. அந்த காலகட்டத்துல அந்த சமுதாய பதிவாக மகிழ்ச்சி அவர்கள் சொல்றது போல சிந்தனையாளர்கள், அறிஞர்கள்லாம் மக்களுக்கு நல்வழி காட்ட உருவாக்குறத பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் இந்த அற இலக்கியங்கள் வந்தது. அதை 14 கீழ்கணக்கு நூல்கள்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து 11 அறநூல்கள் இருக்கும். அந்த 11 அற இலக்கியங்கள்ல திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, ஆசார கோவை, திரிகடுகம் அந்த வரிசையில வரும். சிறு பஞ்சமூலம், ஏலாது இதெல்லாம். அதுல திருக்குறள் பத்தி நமக்கு தெரியும். உலக பொதுமறை, அதுல இல்லாத கருத்துக்களே இல்லை. நாலடியார், நான்மணிக்கடிகை, ஆசார கோவையில நல்ல கருத்துக்களை 8 அற கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நல்லதை போதிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் அந்த அற இலக்கியங்கள்லாம் போதனை மார்க்கம் தான், நல்லதா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம சாமிஜி தான், மகரிஷி அவர்கள் தான் நமக்கு இதை சாதனை மார்க்கமாக, இதை பயிற்சியாக நமக்கு கொடுத்து, நம்ம கூடவே இருந்து இதெல்லாம் பயிற்சியாக கொடுத்துட்டுதான் அவர் மறைஞ்சார். அதனால இதெல்லாம் நமக்கு இப்ப சாதனை மார்க்கமாக இருக்குது. அந்த வகையில இந்த திரிகடுகம் அதை அந்த காலத்துல சொல்லும்போது மூன்று கருத்துக்களா சொல்லுவாங்க. அந்த 3 மருத்துவ பொருள் சேர்ந்து. அது போல சிறு பஞ்ச மூலம்ன்றது 5 கருத்துக்களை சொன்னது. அதுல வந்து வேர்களை 5 வேரை சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி வேர், பெருமுள்ளி வேர், அப்படி ஒரு 5 வேர்களை கொண்டு தயாரிச்ச மருந்து சிறு பஞ்ச மூலம். அது அந்த நூலுக்கு ஆகி வருது. அந்த மருத்துவத்தோட சேர்த்து அவங்க இந்த உலகியலையும் சொல்றத பார்க்கலாம். ஏலாதின்றது 6 கருத்துக்கள் கொண்டது. அதாவது 6 மருத்துவ பொருட்கள். ஏலம், லவங்கம், சுக்கு, மிளகு, திப்பிலி, அது கூட நாகேஸ்வரம் ஒரு மருந்து பொருள். ஆக இது 6ம் சேர்த்து எப்படி உடலுக்கு ஒரு சில வியாதிகளை போக்குமோ அது போல இந்த மனசுல இருக்கிற அந்த குறைகளையும் குற்றங்களையும் போக்க வல்லது அப்படின்னா அந்த ஏலாது. அதே போல பழமொழி 400, இன்னா 40, இனிவை 40ன்னா அற இலக்கியங்கள். இதெல்லாம் நல்லத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக வந்த அற நூல்கள். இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில நமக்கு சித்தர்கள் கொடுத்தது வந்து சித்த மருத்துவம்.
அவர்கள் கொடுக்கும்போது சித் என்ற உயிரை பற்றி அறிந்து அதை வென்றவர்கள் தான் சித்தர்கள். அவங்க கொடுக்குற மருத்துவம் தான் சித்த மருத்துவம். அதாவது உடலையும் உயிரையும் இணைக்கும் சித்த மருத்துவ முறைகள். அது பழமையானது. அதை அவங்க எடுத்து சொல்லிட்டு போனாங்க. அதாவது அவரவர் வாழும் இடத்திலேயே அதற்கான உணவும் மருந்தும் இருக்கும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத அவங்க எடுத்து சொல்றாங்க. முன்னெல்லாம் நமக்கு இங்க வீட்டுக்கு வீடு மருத்துவர் இருந்தாங்க. யார் அந்த மருத்துவர்? பாட்டி தான். அதனால அந்தந்த வீட்டுல அந்த முதியவர்கள் இருப்பாங்க. பாட்டி அந்த மருத்துவத்தை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நோயினாலும் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்க அனுபவ முறையில அந்த கருத்துக்களை சொல்லி அதை தீர்த்துருவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனோட விளைவுதான் இப்ப இருக்கிற இவ்வளவு பெரிய பாதிப்பு. அதையெல்லாம் நாம உணர்ந்து அந்த பழைய அந்த மருத்துவ முறைகளையும் நாம அது கைக்கொள்ளணும், நல்ல கொள்கைகளையும் கடைபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உணவாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் அளவும் முறையும் கடைபிடிக்கணும். எந்த அளவு, எத்தனை நாளுக்கு ஒரு முறை, பெரியவருக்கு எவ்வளவோ, குழந்தைகளுக்கு எவ்வளவோ அறிந்து பயன்படுத்தணும். அதுக்கு ஏத்த மாதிரி சரியான ஒரு வைத்தியரையும் அனுப்பணும். நடுவுல எல்லாம் இந்த இப்போ சென்ற காலத்தெல்லாம் நாட்டு வைத்திய முறைகள்லாம் பரவாம போச்சு. அதுக்கு காரணம் இந்த ஆங்கில முறை மாதிரி அந்த துரிதமான ஒரு பலன் கொடுக்கறது, நவீன அந்த உபயோகம் அதெல்லாம் தெரியாததுனால அந்த மருத்துவ முறை அதுதான் நவீன மருத்துவ முறையாக அந்த அலோபதி மருத்துவம் தான் நம்ம சிறப்பா விளங்கிச்சு. அதுவும் ஒரு அவசரத்துக்கு தேவைதான். இருந்தாலும் அது பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது. அதாவது தலைவலிக்கு தரக்கூடிய மருந்து வந்து நாளடைவுல அந்த வயிற்று வலியை வர வைக்கும். அதை தொடர்ந்து சாப்பிட்டா. அது தொடர்ந்து வேற மருந்துகளை சாப்பிட்டா அந்த கிட்னி, இதயம், உள் உறுப்புகளை பாதிக்கும். எப்படி இந்த செயற்கை உரங்களால பூமியும் அந்த அதுல விளையக்கூடிய தானியங்கள், காய்கறிகள்லாம் விஷத்தன்மை பெற்று உடலை பாதிக்குதோ அது போல அதுவும் நாளடைவுல பாதிக்கும்ன்றதுனால அதை அதிகமா பயன்படுத்தக்கூடாதுன்றத சொல்லுவாங்க. அதனால மகரிஷி அவர்கள் நமக்கு பரிந்துரைப்பது இந்த சித்த வைத்தியம், ஹோமியோபதி, யுனானி, இந்த ஆயுர்வேத மருத்துவ முறைகள் தான் மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்றாரு. என்ன சாமிஜி ஆயுர்வேத மருத்துவத்துல வைத்திய பிஷக் பட்டம் பெற்றவர். ஏன்னா அவருடைய 2வது குரு வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ண ராவ் அவர்கள் வந்து ஆயுர்வேத பாடம் அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. சாமிஜி அவர்கள் சின்ன வயசுல அவங்க கூட இருந்து இந்த வைத்திய முறைகளையும் அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த பல வகையான சூரணம், பஸ்பம், எண்ணெய், லேகியம் இதெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம மகரிஷி அவர்களுக்கு மாமா, அக்கால் கணவன், அவரும் அந்த ஆயுர்வேத சித்த மருத்துவம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார். அவர் சித்த மருத்துவராகவும் பணியாற்றினார். அதனால மகரிஷி அவர்களும் அந்த 4 ஆண்டு கல்லூரியில படிச்சு வாங்கக்கூடிய அந்த வைத்திய பிஷக் பட்டத்தை குறைஞ்ச ஆண்டுலேயே அதை படிச்சு அதுல தேர்ச்சி பெற்றார். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு காலகட்டத்துல வருமானம் குறைவா இருந்தப்போ சிகாமணி, நாயூரின் பற்குடி, தாம்பூல மாத்திரை அப்படி அதையெல்லாம் செஞ்சு விற்று மாசம் ஒரு 50 ரூபாய் வருமானத்தை பெருக்கிக் கொண்டார். அந்த காலத்துல அது தேவையா இருந்தது, அவருக்கு பயன்பெற்றது. அந்த தாம்பூல மாத்திரையெல்லாம் கஸ்தூரி, கோரோஜனம், குங்குமப்பூ போட்டது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை விளக்கத்துல குறிப்பிட்டிருப்பார். அந்த ஒரு குடியில 100 மாத்திரை போட்டிருப்பாங்க. அது நல்லா சாப்பிட்ட உடனே அந்த ஒரு மாத்திரை வெத்தலையில வச்சு சாப்பிடுவாங்க. அது நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். நல்ல ஒரு வைத்திய முறையாக இருந்தது. அப்படியெல்லாம் அவங்க அதையெல்லாம் பயன்படுத்தி பார்க்கிறோம். அதனால மகரிஷி அவர்கள் இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையை நமக்கு பரிந்துரை செய்கிறார். அதனால இந்த முறையில நமக்கு இந்த நாட்டு வைத்தியம் மிகவும் சிறப்பானது. அதுல இந்த திரிகடுகத்துல வர ஒரு 3 செயல்கள், அதாவது வைத்திய முறைகளை பார்த்தோம். இப்ப அவங்க சொல்ற அறக்கருத்துக்கள் என்னன்றதை பார்க்கும்போது அதுல ஒரு பாடல்ல கணக்காயர் இல்லாத ஊரும், பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்கலனும், பார்த்து உண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல அப்படின்னு ஒரு செயல்ல சொல்லுவாங்க. அது வந்து கணக்காயர்னா அறிவுடையவங்க, அவங்க இல்லாத
ஊரும் இந்த சண்டைகளை, அதாவது பிரச்சனைகள் வந்தா, குடும்ப தகராறு அந்த மாதிரி வந்தா அதை தீர்த்து வைக்கிற அறிவுறவர்கள் இல்லாத ஒரு சபையும், அதே போல பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட கொடுத்து ஒண்ணும் பகுத்து உண்டு வாழ்றவங்க, அந்த மாதிரி தன்மை இல்லாதவர் கூட இருக்கிறதும் இதெல்லாம் நன்மை பயக்காது அப்படின்ற ஒரு 3 கருத்துக்களை அதுல சொல்லும். அதே போல இன்னொரு செயல்ல எண்ணம் சொல் செயல்ல நல்ல அடக்கமா இருக்கணுன்றதுக்கு சொல்லுவாங்க. வாயில் அடங்குதல் துப்புரவாம், மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், இம்மூன்றும் வஞ்சத்தில் தீர்ந்த பொருள் அப்படின்னு ஒரு செய்யுள்ள சொல்லுவாங்க. அதாவது எண்ணம் சொல் செயல், உளம் உரை செயல்னு சொல்லுவாங்க. அப்படி 3ம் அடக்கமா இருப்பது முழுமை பேரு முக்தி அடைவர் அப்படின்றது அது சொல்லும். இன்னொரு செய்யுள்ள ஈதற்கு செய்க பொருளை அறநெறி சேர்தற்கு செய்க பெரு நூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை இம்மூன்றும் இருளுலகம் சேராதவாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல செயல்கள் அறச்செயல்கள் செய்வதற்காக பொருளீட்டணும், அறநெறி வாழ்க்கைக்காக படிக்கணும், அருள் விளங்கும்படி பேசணும். இந்த 3ம் இருந்தாக்கா அவங்களுக்கு நல்ல நல்ல நெறி, இருள் உலகத்துக்கு அவங்க போக தேவையில்லை அப்படின்றத அந்த செய்யுள்ள எடுத்து சொல்லுவாங்க. ஆக இந்த 3 செய்யுள்களை சொல்லி அந்த காலத்துல இந்த 3 கருத்துக்களை சொல்லி அந்த காலத்துல நமக்கு நல்ல ஒரு அறநெறியை கொடுத்ததை நாம பார்க்கிறோம். அதே போல மகரிஷி அவர்கள் சொல்லும்போது இந்த 3 கருத்துக்களாக தான் சொல்லுவார். நிறைய பார்க்கும்போது அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா எண்ணம் சொல் செயல், அடுத்தது பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு, சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம், ஆராய்ச்சி முயற்சி வெற்றி, அதே போல பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம், ஒழுக்கம் கடமை ஈகை, திட்டமிடல் விழிப்பு நிலை தற்சோதனை, அது போல ஒரு 3 கருத்துக்களாக நமக்கு மனசுல பதியறதுக்காக இப்படி சொல்றத நம்ம பார்ப்போம். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடல், எளிதாகவும் நம்ம மனசுல புரியும், அதை கடைபிடிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும்ன்றதுக்காக அப்படி சொல்லுவார். கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல், அதே போல அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒரு 3 கருத்துக்களாக நமக்கு எடுத்து சொல்றதை நம்ம பார்ப்போம். ஆக இதெல்லாம் இதன் மூலம் நமக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அவங்க இப்படி சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் அந்த மருந்துகள்லாம் நமக்கு அவ்வளவு முக்கியமா இருக்குது. இன்னும் அந்த சுக்கு மிளகு திப்பிலியை பயன்படுத்தும் போது எப்படி குணம் அளிக்குதோ அது போல இந்த மருந்து நமக்கு இந்த நல்ல அறநெறி கருத்துக்கள் வாழ்க்கைக்கு வளம் அளிக்கும் என்றதற்காக அவங்க சொல்றாங்க. இதுல இந்த திப்பிலியை பத்தி சொல்லும்போது இன்னும் நல்ல சிறப்பான அந்த ஒரு மருத்துவ பயன் இருக்கு. அதை சொல்லும்போது மாமனுக்கு மாமனென மற்றவனுக்கு மற்றவனாக காமனும் திப்பிலிக்கு கை அப்படின்னு ஒரு செய்தியில சொல்லியிருப்பாங்க. அத பத்தி அந்த பழமொழியை பார்க்கும்போது, அதாவது சகுனி மாமனால் வந்த பிரச்சனையை கிருஷ்ண மாமன் தீர்த்து வைத்தது போல அப்படின்னு இந்த ஆஸ்துமா நோய் இது மாமன் போல மரபாய் வந்திருந்தாலும் மற்றவனாய் சொல்லப்பட்ட கோழையையும் விரட்டி ஆஸ்துமாவை போக்கும் அப்படின்னு அந்த திப்பிலிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தன்மையை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டதுனாலதான் இப்ப இந்த மாதிரி ஒரு தொல்லைகளும் வருது. அதனால இந்த மருந்து பொருளையும் நம்ம எடுத்துக்கணும், நல்ல கொள்கைகளையும் நாம பின்பற்றணும் அப்படின்றது இந்த இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது இந்த திப்பிலி நல்ல ஆளும் தன்மை, ஆண்மையை பெருக்கும், மூச்சிறைப்பு இதுக்கெல்லாம் இது தேவையா இருக்குது. அந்த திப்பிலி ரசாயனம் அதெல்லாம் கிராமத்தெல்லாம் இது அங்கங்க இருக்கும், பக்கத்திலே விளைஞ்சிருக்கும். அதை கொண்டு அவங்க அந்த நாள்ல வைத்தியம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்பெல்லாம் நம்ம தேடி போய் இந்த வைத்திய முறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கு. ஆனா இதை பத்தி இன்னும் நம்பிக்கையும் ஒரு செயல்பாடம் வராதனால்தான் இவ்வளவு சிக்கல் இருக்குது. அதனால இதையெல்லாம் நம்ம பின்பற்றி நல்ல அற கருத்துக்களோட இதையும் கடைபிடிச்சு நாம வாழணும். அந்த வகையில மகரிஷி அவர்கள் சொல்ற அந்த 3 கருத்துக்களை பற்றி பார்க்கும்போது உடல் உயிர் மனம் இதை முக்கியமாக மகரிஷி அவர்கள் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல அவங்க போதனையாக அறநெறி நூல்களை சொல்லிட்டு போயிட்டாங்க.
நமக்கு மகரிஷி அவர்கள் தான் இதை நம்ம சாதனை மார்க்கமாக எடுத்துட்டு வராரு. இதுல இந்த உடலை பத்தி சொல்லும்போது அதெல்லாம் திருமூலர் எல்லாமும் சொல்லியிருக்கிறார். உடம்புதான் முக்கியம், அதை எப்படியாவது நல்லபடியா பாதுகாக்கணும், அப்பதான் முழுமை பேரு அடைய முடியும்ன்றதுனால அதை சொல்லும்போது உடம்பார் அழியின் வீரார் அறிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த உடம்புன்றது இந்த பஞ்சபூத கூட்டு உடல் தோற்றமாக இருக்குது. இது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது சீரா இருக்கணும். அப்ப இந்த உடல் நலமாக இருக்கும். அப்ப நிலம் என்பது எலும்பு தசையாக இருக்குது, நீர் ரத்தமாக இருக்குது, நெருப்பு நம்ம உடல் சூடாக 98.6% ஃபாரன்ஹைட்டாக இருக்குது, காற்று மூச்சாக இருக்குது, விண் உயிராற்றலா இருக்குது. ஆக இதை நாம சீரா பராமரிக்கணும், உடல் நலமாக இருக்கணும், உடலுக்கும் உயிருக்கும் இடையே நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும். அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால இதெல்லாம் நாம உணர்ந்து நல்லபடியா அந்த உடலை பாதுகாக்கணும்ன்றத அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதைதான் இந்த உடலை பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல்னு சொல்றாங்க. அது இந்த பருவுடல் தோட்டமாக இருக்குது. நுண்ணுடல் இருந்து இந்த சூக்குமாக அந்த உயிர் சக்தி அந்த சுழற்சியினால வர்றது அந்த நுண்ணுடல். அது இறைத்துகள் சேர்ந்ததுதான் அந்த உயிர் துகள். அந்த காந்த அலையாக இருப்பது அடுத்து காந்த உடல். ஆக இது மூன்றும் பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், இது மூன்றும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடல் நலம். அப்ப இந்த உடல் நலத்துக்கு நிச்சயமா அந்த உடற்பயிற்சிகளையும் நல்ல உடலை பாதுகாக்கும் முறைகளையும் நம்ம கை கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பார்க்கும்போது உயிர், இந்த உயிரும் சிறப்பாக இருந்தாதான் அந்த உடலுக்கும் உயிருக்கும் இணக்கமாக இருந்தாதான் அந்த நோயற்ற வாழ்வு வாழ முடியும். உயிரை பற்றி சொல்லும்போது நம்ம ரிஷவர்கள் நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க மற்றவங்களை விட. அதை பற்றி சொல்லும்போது அந்த இறைத்துகள் என்பது அந்த இறைநிலையின் நுண்பகுதி. அது எப்படி உருவாகுதுன்னா, இறைநிலை என்னும் சுத்தவெளியே தன்னிருக்க ஆற்றலாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி இறைத்துகள் ஆகுது. இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைத்துகள் தற்சுழற்சி வேகம் பெற்று சுழலும். அந்த ஆற்றலால் இறைத்துகள்கள்லாம் நெருக்கமான இயக்கத்திற்கு வந்து விண் என்ற அமைப்பு உருவாகும். விண் என்பதை வடமொழியில ஆகாசம் சொல்லுவாங்க. இது பிரபஞ்சம் முழுதும் இருக்கும்போது மகா ஆகாசம் சொல்லுவாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று அதுல இயங்கும் போது அதை பூதாகாசம் சொல்லுவாங்க. உயிரினங்கள்ல அது இருக்கும்போது சித்தாகாசம் சொல்றாங்க. ஆக இந்த விண் என்பது ஆயிரக்கணக்கான இறை துகள்கள் சேர்ந்த தொகுப்பு. விண்களை தான் உயிர் துகள்கள்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல அமைந்து அவற்றினோட இந்த முதல் பௌதிக பொருளான அந்த விண்கள் சுற்றோட்டம் அமைச்சிக்கும் போது அந்த உயிர் தோன்றுது. அந்த விண்களின் சுற்றோட்டமே உயிரோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனித்து இயங்குற அந்த விண்களின் சுற்றோட்டம் தான் உயிரோட்டம்னு சொல்றாங்க. அந்த உருவத்தை வந்து ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உயிரினம், ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உயிரினங்கள்ல அந்த தனித்து இயங்குற விண்ணுக்கு அந்த உயிர் துகள் லைஃப் போர்ஸ்ன்னு சொல்றாங்க. சுற்றோட்டத்தில் அமைந்திருக்கும் போது அந்த விண்களின் தொகுப்பை நுண்ணுடல்னு சொல்றோம். சூக்கும உடல், ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றத சொல்றது. ஆக உயிர்ன்றது இதுதான். அப்போ உயிர் துகள்ல இருந்து வர அந்த காந்தம் தான் காந்தாலை தான் இறை துகள்கள். அதுல இருந்து வெளியேற உயிர் துகள்ல இருந்து வெளியேற இறை துகள்கள் தான் காந்த அலைகளாக இருக்குது. அதைதான் காந்தம் சொல்லுவாங்க. உயிரற்ற பொருட்கள்ல இருந்து அந்த விண்ணில் இருந்து வரும் காந்தம் வான்காந்தம் சொல்லுவாங்க. அப்போ உயிரினங்கள்ல இருந்து வருவது ஜீவகாந்தம். அப்ப இந்த உடலுக்குள்ள கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இயங்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு உயிர் துகளும் எண்ணற்ற இறை துகள்கள் இருக்குது. ஒவ்வொரு அந்த உயிர் துகளும் வேகமா தன்னைத்தானே சுட்டிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து இறைத்துகள்கள் வெளியேறுது. அவ்வாறு வெளிவரும் இறைத்துகள்கள் தான் காந்த அலைன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு அந்த காந்த அலைகளின் தொகுப்பு தான் ஜீவகாந்தம். இதுவே இந்த ஜீவகாந்தம் தான் உடலுக்கும் மனசுக்கும் அடிப்படையான ஆற்றல். அப்ப இறை துகள்களே காந்தமாக தச்சுழற்சி கொண்ட ஜீவகாந்தமாக உடல் முழுதும் பரவி இருக்கு. ஆக இந்த ஜீவகாந்தம் தான் மனம் சொல்லுவாங்க.
உயிர் துகள்ல இருந்து வரும் அந்த படர்க்கை நிலையிலே மனமாக இயங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. மனம் என்பது உயிரிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் இறைத்துகளின் அலை இயக்கம். அதனால உயிரின் படர்க்கை நிலைதான் மனம். மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு இந்த மனதை பற்றி நல்ல சிறப்பாக எடுத்து சொல்றதை பார்ப்போம். இது ஒரு அலை இயக்கம். இது ஜீவகாந்த அலை. இது மூளை வழியாக செயல்படும் போது அதை மனம்னு சொல்றாங்க. ஆக இந்த கோடிக்கணக்கான அந்த செல்களின் தொகுப்பு தான் நம்ம உடம்பு. இந்த செல்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து இந்த கட்டுமானம் குறையாமல் தாங்கி பிடிப்பதற்கு தான் இந்த ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்த திரிவுக்கு ஏற்பதான் நம்ம இந்த உடல் நலமும் மனவளமும் அமையுது. அதனால இதையெல்லாம் நமக்கு சிறப்பாக நமக்கு இந்த உடல் உயிர் மனம் இதையெல்லாம் சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்பவர் மகரிஷி அவர்கள். இதை உணர்ந்து நாம அதுக்கு நல்லபடியா அதை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகுது. அதனால இந்த அமைப்பு சிறப்பாக வச்சுக்கணும்னா அதுக்கேற்ப இந்த உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வு இது எல்லாம் நாம சிறப்பா செஞ்சுட்டு வரும்போது உடல் நல்லா பாதுகாக்கப்படும். இந்த உடலை கொண்டுதான் நாம முழுமை பேறு அதை பெறுவதற்கு இந்த உடலை கொண்டுதான் நாம அதை அடைய முடியும். அதற்கு நமக்கு சிறப்பான ஒரு விளக்கத்தையும் வழிமுறைகளும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு மகரிஷி அவர்கள். அவருடைய கொள்கைகளும் அவருடைய செய்முறை விளக்கங்களும் தான். அதனால அந்த வகையில நாம இதையெல்லாம் சிறப்பா பயன்படுத்தி உடலையும் மனசையும் சிறப்பாக வைத்துக்கொண்டு முழுமை பேற்றுக்கு நாம் தொண்டாற்றி இதை செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.